My dear children, நம்ம இந்த வீடியோவில் செகண்ட் சாப்டர்லேருந்து பூலியன் ஆல்ஜிப்ராவோட இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் 11th ஸ்டாண்டர்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 40ல் இருக்குது. இந்த பூலியன் ஆல்ஜிப்ரா யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க, அப்புறமா இந்த நேம் பூலியன் ஆல்ஜிப்ரான்னு எப்படி வந்துச்சு, அதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த பூலியன் ஆல்ஜிப்ராவை ஒரு இங்கிலீஷ் மேத்தமெட்டிஷியன்னா தெரியும், கணித மேதை தான் மேத்தமெட்டிஷியன்னு சொல்லுவோம். ஒரு இங்கிலீஷ் மேத்தமெட்டிஷியன், அவரோட பேர் வந்து ஜார்ஜ் பூலி. இவர் தான் இந்த பூலியன் ஆல்ஜிப்ராவை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இப்போது இவரோட ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னா, இவர் 1815 இங்கிலாண்டில் ஒரு புவர் ஃபேமிலியில் பிறந்தவர் தான் இந்த ஜார்ஜ் பூல். இப்போது இவரோட எஜுகேஷன் பார்த்தோன்னா, ப்ரைமரி ஸ்கூல் எஜுகேஷனோட இவரோட எஜுகேஷன் ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஒரு புவர் ஃபேமிலி ஆனதுனால ஸ்கூல் போய் இவரோட எஜுகேஷனை கண்டினியூ பண்ண முடியலை. ஜார்ஜ் புல் ஸ்கூல் போய் எஜுகேஷனை கண்டினியூ பண்ண முடியாததுனால வீட்டிலேருந்து என்ன பண்ணுறாருன்னா, யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ் அப்புறம் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் கற்றுக்கிறாரு. நிறைய அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் படிக்கிறாரு. அப்புறமா அந்த 16 ஏஜில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்கூல் சில்ட்ரனுக்கு டீச் பண்ணி 19th ஏஜில் என்ன பண்ணுறாருன்னா, அவராகவே ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த யங் ஸ்டேஜில் என்ன பண்ணுறாருன்னா, அந்த டைமில் உள்ள மோஸ்ட் ஆஃப் த மேத்தமெட்டிக்ஸ் பிரின்சிபிள்ஸ் எல்லாம் கற்றுட்டு அதில் மாஸ்டர் ஆகிறாரு. இவர் இந்த ஜார்ஜ் பூல் தான் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஆல்ஜிப்ராவோட பேசிக் பிரின்சிபிள்ஸை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இப்போது இவரை ஹானர் பண்ணுற மாதிரி, ஹானர்னா தெரியும், கௌரவிக்கிற மாதிரி தான் இவரோட நேம் ஜார்ஜ் பூல்ல இருந்த இந்த பூலியன் ஆல்ஜிப்ரா நேம் வந்துச்சு. பூலியன் ஆல்ஜிப்ரானா என்னன்னு பார்க்கலாம். Let's see here. Boolean algebra is a mathematical discipline that is used for designing digital circuits in a digital computer. இந்த பூலியன் ஆல்ஜிப்ரா மேத்தமெட்டிக்கல் டிசிப்ளின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மேத்தமெட்டிக்ஸில் ஒரு பிரான்ச் தான் நம்மளுடைய பூலியன் ஆல்ஜிப்ரா. இந்த பூலியன் ஆல்ஜிப்ரானா மேத்தமெட்டிக்கல் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸும் பைனரி டிஜிட்ஸும் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் தான் இந்த பூலியன் ஆல்ஜிப்ரா. இப்போது மேத்தமெட்டிக்கல் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இங்கே 3 லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, அண்ட் ஆர் நாட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி டீட்டெயில்டாக படிப்போம். இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன். இங்கே பைனரி டிஜிட்ஸ்னால் தெரியும், பைனா 2, இங்கே 0 and 1, இந்த 2 டிஜிட்ஸோடைய காம்பினேஷன்ஸ் தான் பைனரி டிஜிட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த பைனரி டிஜிட்டை பேஸ் பண்ணி நம்ம பண்ணுற லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் தான் அண்ட் ஆர் நாட் ஆப்ரேஷன்ஸ். இந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் தெரியும், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இதெல்லாம் அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். அதே மாதிரி இங்கே சம் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, அண்ட் ஆர் நாட். இது வந்து ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். இந்த லாஜிக் என்னன்னு சிம்பிளாக சொல்கிறேன். அண்ட் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். இதோட சிம்பிள் டாட். இப்போ டாட்னா மல்டிப்ளிகேஷன். இந்த அண்ட் ஆப்ரேட்டர் ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 இன்புட் இருக்கும், ஏ அண்ட் பி போத் ஆர் இன்புட், ஒய் வந்து அவுட்புட். இங்கே 0 வந்து ஃபால்ஸு, 1 இருந்தால் ட்ரூ, 0 ஃபால்ஸு, 1 வந்து ட்ரூ. இப்போது போத் இன்புட்டும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அவுட்புட்டு நமக்கு 1ஆக இருக்கும். போத் இன்புட்டும் 1ஆக இருந்துச்சுன்னா நம்மளோட அவுட்புட்டு 1. இப்போது ஏதாவது ஒரு இன்புட்டு ஃபால்ஸாக இருந்தாலோ இல்லை 2 இன்புட்டுமே ஃபால்ஸாக இருந்தாலும் நம்மளுடைய அவுட்புட்டு ஃபால்ஸாக தான் இருக்கும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு 0 0 இன்புட்டு, 2 இன்புட்டுமே ஃபால்ஸாக இருக்குது. ஸோ நம்மளுடைய அவுட்புட்டும் ஃபால்ஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இன்புட் ஃபால்ஸு, செகண்ட் இன்புட்டு ட்ரூவாக இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு இன்புட்டு ஃபால்ஸாக இருந்தாலும் அவுட்புட்டு ஃபால்ஸ் தான், ஸோ 0. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இன்புட் ட்ரூ, செகண்ட் இன்புட் ஃபால்ஸு. ஸோ இங்கேயும் ஒரு இன்புட்டு ஃபால்ஸாக இருக்குது, ஸோ அவுட்புட்டு ஃபால்ஸ் தான். நெக்ஸ்ட்டு 2 இன்புட்டுமே ட்ரூவாக இருக்குது, ஸோ அவுட்புட்டும் ட்ரூ தான். இது வந்து ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் மாதிரி. 0 0s are 0, 0 1s are 0, 1 0s also 0, 1 1s are 1. அதனால தான் இந்த டாட் போட்டிருக்கோம். இது ஜஸ்ட் லைக் மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு ஆர் லாஜிக் பார்க்கலாம். அதோட சிம்பிள் ப்ளஸ்ஸு. இது வந்து ஜஸ்ட் அடிஷன் மாதிரி இருக்கும், அதனால தான் இதோட சிம்பிள் ப்ளஸ்ஸு. இங்கே 2 இன்புட்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் அவுட்புட்டு ஃபால்ஸாக இருக்கும். அதாவது 0வாக இருந்தால் மட்டும்தான் அவுட்புட்டு 0வாக இருக்கும். ரிமைனிங் எல்லாமே அவுட்புட்டு 1ஆக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஏயோட இன்புட்டு 0, பியும் 0, ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்குது, ஸோ அவுட்புட்டும் ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு ஏயோட இன்புட்டு 0, பியோட இன்புட்டு 1, ஏதாவது 1 ட்ரூவாக இருந்தாலும் அவுட்புட்டு ட்ரூ தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ வந்து ட்ரூவாக இருக்குது, பி ஃபால்ஸாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு இன்புட் வந்து ட்ரூவாக இருக்குது, அதனால் அவுட்புட்டும் ட்ரூ தான்.
லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 இன்புட்டும் ட்ரூவாக இருக்குது, அதனால் அவுட்புட்டு ட்ரூ தான். நெக்ஸ்ட்டு நாட் பார்க்கலாம். நாட்னா அப்படியே நிகேஷன் பண்ணுற மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்புட்டு தான் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும். ரிமைனிங் அண்ட் ஆர் லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா 2 இன்புட் இருக்கும். ஏயும் பியும் இன்புட்டு, ஒய் தான் அவுட்புட்டு. இந்த நாட்டில் மட்டும் ஒரு இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும். இங்கே நம்மளோட இன்புட்டு ஃபால்ஸாக இருந்தால் அவுட்புட்டு ட்ரூவாக இருக்கும், 1ஆக இருக்கும். இங்கே நம்மளோட இன்புட்டு ட்ரூவாக இருந்தால் அவுட்புட்டு ஃபால்ஸாக இருக்கும். இதுதான் நாட் லாஜிக்கோடைய லாஜிக். இப்போது ஓரளவுக்கு இந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ்னால் என்னன்னு புரிஞ்சிருக்கும். இந்த மேத்தமெட்டிக்கல் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் மாதிரி இங்கே 3 லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் தான் அண்ட் ஆர் நாட். நெக்ஸ்ட்டு, பூலியன் ஆல்ஜிப்ரா இஸ் a mathematical discipline that is used for designing digital circuits in digital computer. இப்போது டிஜிட்டல் கம்ப்யூட்டர்னால் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் தான் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம். ஏன் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்னு சொல்கிறோன்னா, இப்போது நம்ம யூஸ் பண்ணுற ஆல்ஃபபெட்ஸ், அப்பர் கேஸ், லோவர் கேஸ், அப்புறமா நம்ம யூஸ் பண்ணுற டெசிமல் நம்பர் 0 to 9, எல்லா ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாமே கம்ப்யூட்டர் இந்த பைனரி டிஜிட்டாக தான் ஹேண்டில் பண்ணும். அதனால தான் இதை டிஜிட்டல் கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம். இந்த டிஜிட்டல் கம்ப்யூட்டரில் டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் தான் நம்மளுடைய பூலியன் ஆல்ஜிப்ரா. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி படிக்கும்போது இந்த டிஜிட்டல் சர்க்கியூட்டும் படிப்போம். இப்போது இந்த டிஜிட்டல் சர்க்கியூட் என்னன்னு சிம்பிளாக சொல்கிறேன். டிஜிட்டல் சர்க்கியூட்டுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நம்மளோட டிஜிட்டல் சர்க்கியூட் இப்படி தான் இருக்கும். இந்த டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் எப்படி மேக் பண்ணியிருப்பாங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் லாஜிக்கல் கேட்ஸ் வச்சு மேக் பண்ணியிருப்பாங்க. இந்த 3 டிஃப்ரெண்ட் லாஜிக்கல் கேட்ஸ் எதெல்லாம்னா அண்ட் கேட், ஆர் கேட், நாட் கேட். இப்போது அண்ட் கேட், இதுதான் அண்ட் கேட்டோட இமேஜ். 3 கேட்ஸ் இருக்கும், அண்ட் கேட். இப்போ நான் ஆல்ரெடி அந்த டேபிளில் சொன்ன அதே கான்செப்ட் தான். இந்த அண்ட் கேட்டில் பார்த்தீங்கன்னா 2 இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும். இந்த அண்டில் பார்த்தீங்கன்னா 2 இன்புட்டும் ட்ரூவாக இருந்தால் தான் அவுட்புட்டு ட்ரூவாக இருக்கும். ரிமைனிங் எல்லாத்துக்குமே அவுட்புட்டு ஃபால்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர் கேட். இந்த ஆர் கேட்டோட சிம்பிள் இதுதான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக நம்ம நெக்ஸ்ட்டு இதில் படிக்க போகிறோம். இப்போ ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, அவ்வளோதான். இதுதான் ஆர் கேட். ஆர் கேட்லேயும் இதே மாதிரி 2 இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாட் கேட். நாட் கேட்டோட சிம்பிள் இதுதான். இதில் ஒரு இன்புட்டு, ஒரு அவுட்புட் இருக்கும். இந்த 3 கேட்ஸோடைய காம்பினேஷன்ஸ் தான் நம்மளோட டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ். இதை தான் டிஜிட்டல் லாஜிக்கல் சர்க்கியூட்ஸ்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா நாட் கேட்டு. இதோட இன்புட்டு ட்ரூவாக இருந்தால் அவுட்புட்டு ஃபால்ஸாக இருக்கும். இன்புட்டு ஃபால்ஸாக இருந்தால் அவுட்புட்டு ட்ரூவாக இருக்கும். இங்கே ஒரே ஒரு இன்புட்டு தான் இருக்கும். இது அண்ட் கேட். இங்கே 2 இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும். இது ஆர் கேட். இங்கேயும் 2 இன்புட் இருக்கும். இங்கே 2 லைன்ஸ் வருது, பார்த்தீங்கன்னா தெரியும். 2 இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். நம்மளுடைய அவுட்புட்டு 1 இல்லைன்னா 0 தான் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு இன்புட்டுமே 0 இல்லை 1ஆக தான் இருக்கும். இந்த 2 வேல்யூஸை தாண்டி வேறு எந்த வேல்யூஸும் இருக்காது. அதுதான் பைனரி டிஜிட்ஸ்னு சொல்கிறோம். இந்த பைனரி டிஜிட்ஸ் வித் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். இந்த பைனரி டிஜிட் 0, 1 வித் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஆர் நாட் தான் நம்மளுடைய பூலியன் ஆல்ஜிப்ரா. இப்போது பூலியன் ஆல்ஜிப்ரானா என்னன்னு புரிஞ்சிருக்கும். நம்மளோட டிஜிட்டல் கம்ப்யூட்டரில் உள்ள, நம்ம இப்போ யூஸ் பண்ணுற டிஜிட்டல் கம்ப்யூட்டரில் உள்ள டிஜிட்டல் சர்க்கியூட்ஸை டிசைன் பண்ணுறதுக்கு தேவைப்படுற மேத்தமெட்டிக்கல் டிசிப்ளின் தான் பூலியன் ஆல்ஜிப்ரா. Next point, it describes the relation between inputs and outputs of a digital circuit. நெக்ஸ்ட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டிஜிட்டல் சர்க்கியூட்டோட இன்புட் அவுட்புட் ரிலேஷனை டிஸ்கிரைப் பண்ணுறது இந்த பூலியன் ஆல்ஜிப்ரா தான். நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்து தான். த நேம் பூலியன் ஆல்ஜிப்ரா ஹாஸ் பீன் கிவன் in honor of an English mathematician George Boole who proposed the basic principles of this algebra. இங்கே இந்த நேம் பூலியன் ஆல்ஜிப்ரா எப்படி வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு இங்கிலீஷ் மேத்தமெட்டிஷியன், இவர் இங்கிலாண்டில் பிறந்தவர், அதனால தான் இங்கிலீஷ் மேத்தமெட்டிஷியன் சொல்கிறாங்க. ஜார்ஜ் பூல் இவர் தான் அந்த ஆல்ஜிப்ராவோட பேசிக் பிரின்சிபிள்ஸை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதனால தான் இவரை ஹானர் பண்ணுற மாதிரி, கௌரவிக்கிற மாதிரி தான் அவரோட நேம் பூலில் இந்த பூலியன் ஆல்ஜிப்ரான்னு பேர் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பைனரி வேல்யூடு குவான்டிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். இங்கே பைனரி வேல்யூடு குவான்டிட்டிஸ்னால் லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம், அந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஆன்சர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எஸ் ஆர் நோ, இல்லை 0 or 1 இந்த ஃபார்மில் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுதான் லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம்.
இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகலாமா இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். ஸோ ஒரு ஆன்சர், இங்கே நம்மளோட ஆன்சர் எஸ் ஆர் நோ. ஸோ இந்த மாதிரி எஸ் ஆர் நோ ஆன்சர் ப்ரொடியூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான் லாஜிக்கல் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஆன்சர் இங்கே வந்து ஏதாவது ஒரு ஆன்சர் தான் இருக்கும், எஸ் ஆர் நோ. இதை தான் லாஜிக்கல் டிசிஷன்ஸ் சொல்லுவோம். டிசிஷன்னா நம்ம இன்றைக்கி சண்டே, ஸோ வெளியே போகலாமா வேண்டாமா, நம்ம ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். அதுதான் லாஜிக்கல் டிசிஷன்ஸ். இங்கே இந்த எஸ் ஆர் நோ தான் நம்மளுடைய லாஜிக்கல் டிசிஷன்ஸ். இங்கே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஷுட் ஐ கேரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் எவ்ரிடே? நான் டெய்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் எடுத்துகிட்டு போகணுமா? நம்மளுடைய சொல்யூஷன் எஸ் இல்லை நோவாக தான் இருக்கும். இதுதான் லாஜிக்கல் சென்டென்ஸ். இது வந்து லாஜிக்கல் டிசிஷன், எஸ் டிசிஷன் ஆர் நோ டிசிஷன். எந்த டிசிஷன் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எஸ் ஆர் நோ, எனி ஒன் ஆஃப் த டிசிஷன் வில் பி தேர். Next, second logical sentence, 8 minus 10 is equal to 10. Is this answer correct? Obviously நமக்கு தெரியும் இந்த ஆன்சர் ராங் அப்படின்னு. ஸோ நம்மளோட இங்கே டிசிஷன் நோ. ஸோ எஸ் ஆர் நோ, இதில் நம்மளோட டிசிஷன் நோ. ஸோ இதுதான் லாஜிக்கல் டிசிஷன், இது லாஜிக்கல் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் லாஜிக்கல் சென்டென்ஸ், சென்னை இஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. நமக்கு தெரியும் சென்னை இந்தியாவோட கேபிட்டல் கிடையாது, நியூ டெல்லி. ஸோ இங்கே எஸ் ஆர் நோ, இங்கே வந்து நோ ஆன்சர் தான் நம்மளோட லாஜிக்கல் டிசிஷன். இஸ் ஆர் லாஜிக்கல் சென்டென்ஸ். ஃபோர்த் எக்ஸாம்பிள், வாட் டிட் ஐ சே எஸ்டர்டே? நான் நேற்றுக்கு என்ன சொன்னேன்னு கேட்டிருக்காங்க. The first 3 questions thrown away, the answer may be true or false. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் எஸ் ஆர் நோ ஆன்சர் மட்டும்தான் கொடுக்கும். பட் இந்த ஃபோர்த் ஒன் எஸ் ஆர் நோ ஆன்சர் கிடையாது. ஸோ இது வந்து லாஜிக்கல் சென்டென்ஸ் கிடையாது. இங்கே அதான் சொல்லியிருக்காங்க. பட் த ஃபோர்த் ஒன் வி cannot be answer as true or false. நான் நேற்றுக்கு என்ன சொன்னேன், அதுக்கு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸில் ஆன்சர் கொடுக்க முடியாது. The sentences which can be determined to be true or false are called logical statements. இப்போ ஒரு ஆன்சர் எஸ் ஆர் நோவால் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும்னா அந்த சென்டென்ஸ் தான் லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறாங்க, இல்லை ட்ரூத் ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க. இங்கே ஃபர்ஸ்ட்டு 3 சென்டென்ஸும் லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூத் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், த ரிசல்ட்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆர் கால்டு ட்ரூத் வேல்யூஸ். இங்கே ஆன்சர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்குல்ல, எஸ் ஆர் நோ, அதுதான் ட்ரூத் வேல்யூஸ்னு சொல்கிறோம். இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூஸை தான் ட்ரூத் வேல்யூஸ்னு சொல்கிறோம். இந்த சென்டென்ஸ் எஸ் ஆர் நோ ஆன்சர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற சென்டென்ஸை லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறோம். த ட்ரூத் வேல்யூஸ் டிபீஸ்ட் பை லாஜிக்கல் கான்ஸ்டன்ட். இப்போ இங்கே ட்ரூவாக இருந்தால் 1, ஃபால்ஸாக இருந்தால் 0. இதுதான் லாஜிக்கல் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம். ட்ரூவோட வேல்யூ 1, ஃபால்ஸோட வேல்யூ 0. இங்கே 1 மீன்ஸ் ட்ரூ and 0 means false. Next point, the variable which can store these truth values are called logical variable or binary valued variables or boolean variables. இப்போ நம்மளோட இந்த ட்ரூத் வேல்யூஸ் 1, 0வை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸ், அந்த வேரியபிள்ஸ் தான் லாஜிக்கல் வேரியபிள் ஆர் பைனரி வேல்யூட் வேரியபிள் ஆர் பூலியன் வேரியபிள்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இது எப்படி ஸ்டோர் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. as these can store one of the two values true or false. ட்ரூன்னா நம்மளோட வேல்யூ 1, ஃபால்ஸ்னா 0. 2 values of true or false. இவ்வளோதான் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற பூலியன் ஆல்ஜிப்ரா பற்றியுள்ள இன்ட்ரடக்ஷன். நம்ம இந்த டாபிக் கீழே பூலியன் ஆல்ஜிப்ரானா என்னன்னு பார்த்தோம். இது வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டரில் நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் தான் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். அந்த டிஜிட்டல் கம்ப்யூட்டரில் உள்ள டிஜிட்டல் சர்க்கியூட்ஸை டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மேத்தமெட்டிக்கல் டிசிப்ளின் தான் இந்த பூலியன் ஆல்ஜிப்ரா. இந்த டிஜிட்டல் சர்க்கியூட்டை 3 லாஜிக்கல் கேட்ஸ், AND கேட், ஆர் கேட், நாட் கேட் பேஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இன்னும் 2 more கேட்ஸ் இருக்குது, NAND கேட், நார் கேட்டு. அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அது வந்து யூனிவர்சல் கேட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே AND கேட்டுக்கும் ஆர் கேட்டுக்கும் 2 இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட்டு. நாட் கேட்டுக்கு சிங்கிள் இன்புட், சிங்கிள் அவுட்புட் தான் இருக்கும். இந்த நாட் கேட்டில் இன்புட்டு ட்ரூவாக இருந்தால் அவுட்புட்டு ஃபால்ஸாக இருக்கும், ஏ பார்னு சொல்லுவோம். இன்புட்டு ஃபால்ஸாக இருந்தால் அவுட்புட்டு ட்ரூவாக இருக்கும். இந்த AND கேட்டில் பார்த்தீங்கன்னா 2 இன்புட்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் அவுட்புட்டு ட்ரூவாக இருக்கும். ரிமைனிங் எல்லா பாசிபிலிட்டிஸுக்கும் அவுட்புட்டு ஃபால்ஸாக தான் இருக்கும். இந்த ஆர் கேட்டில் 2 இன்புட்டும் ஃபால்ஸாக இருந்தால் தான் அவுட்புட்டு ஃபால்ஸாக இருக்கும். ரிமைனிங் காம்பினேஷனுக்கு அவுட்புட்டு ட்ரூவாக தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த 3 லாஜிக் கேட்ஸ், AND கேட், ஆர் கேட், நாட் கேட், அப்புறம் 3 லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ், AND ஆர் நாட், ட்ரூத் டேபிள், இதெல்லாம் படிப்போம். தேங்க்யூ சில்ட்ரன்.